வணக்கம் மக்களே. ஸோ நைட்டில் வந்து ஒரு 3 விஷயங்கள் லைவில் நடந்தது. அது என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ வெளியே வந்து மாயா மற்றும் பூர்ணிமா டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபுட்டு பேஸ் பண்ணி அந்த சப்ளை மேட்டரில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருக்கு போல இருக்குது. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபுட் இஷ்யூவில் யாரை பற்றி பேசினாங்க, என்ன பேசினாங்கன்றது நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது ஒரு விஷயம் விட்டுருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தினேஷோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் பயஸ்டாக இருக்கார். அவர் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே அன்ஃபேராக இருக்குது, ஃபேராகவே பண்ணலை. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்களா ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து அப்படியே அவங்களுக்கு தேவையான ஆட்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, அந்த டாஸ்க்கை பிரிக்கும் போது கூட தினேஷ் வந்து பயஸ்டாக தான் இருந்திருக்காரு. அவருக்கு தேவையான ஆட்கள்லாம் அவங்க பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இப்படி பண்ணியிருக்காரு பார்த்தியா நியாயமா அப்படின்ற மாதிரி. ஸோ பூர்ணிமா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மணி, ரவீனா மற்றும் கூல் சுரேஷ் இவங்க எந்த தப்புமே பண்ணலையா, இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டாங்களா? ஸோ அவருக்கு தேவைன்றதுக்காக அவங்க 3 பேர் ஒன்றா சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு எதனா டாஸ்க்கோ இல்லை பர்ஃபார்மன்ஸ்லையோ அவருக்கு ஓட்டு வர்றதுக்காகவும் இல்லை திரும்ப கேப்டன் ஆகிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க 3 பேரையும் ஒன்றா சேர்ந்து வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு எதனா சொன்னாரா பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வேலை கொடுத்தாரா பார்த்தீங்களா, கொடுக்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அர்ச்சனா மாயாவுக்கு தான் கொடுத்தாங்களே தவிர அவருக்கு சார்ந்து இல்லாமல் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரே தவிர அவருக்கு சார்ந்து இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதிலேயே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அந்த தாட் எனக்குள்ளேயும் வந்தது. பட் அதை எதை பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த டாஸ்கில் நான் பார்த்ததை பேஸ் பண்ணி பண்ணார். பட் எனிவே இப்படியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எது உண்மை அப்படின்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் மக்களே. இது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிக்சனோட பர்த்டே. ஸோ வியாழக்கிழமை தான் பர்த்டேன்னு நிக்சன் ஒரு பக்கம் டேட்டை கரெக்டாக மாற்றி கணக்கு போட்டார் போல இருக்குது. ஸோ நைட்டு வந்து நிக்சனுக்கு ஒரு கேக் வந்து ஸோ நிக்சன் வந்து யாருக்குன்னே தெரியாமல் வந்து பார்த்தா நிக்சனோட பர்த்டே. ஸோ அதுலேயே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கேப்டனாக ஒரு பரிசு அளிச்சிருக்கார் தினேஷ். என்ன பரிசுனா, ஸோ அடுத்த வாரம் நான் கேப்டன் இன்னுன்ற ஒரு பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் போல் நிக்சனு. ஸோ அதுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அடுத்த வாரத்தோட கேப்டன் இந்த வாரத்தோட கேப்டனாக நீ ஒரு நாள் நியமிக்கப்படுகிறாய் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் முதல்வர் படம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் கேப்டனாக நாளைக்கு பதவி ஏற்கிறார் நிக்சனு. ஸோ நாளிலேருந்து தினேஷ் கேப்டன் இல்லை, நிக்சனோட கேப்டன்சியில் பல விதமான சாதனைகளையும் பல விதமான சண்டைகளையும் பார்க்கறதுக்கு தயாராக இருப்போம். பர்த்டே பட் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் கேப்டனாக இருந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தார். பட் ஒரு பக்கம் தினேஷ் அவர் பவர் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அதுக்கு அனுமதி கொடுக்கணும்ல, அனுமதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது, ஸோ பர்த்டே அன்றைக்கி எனக்கு ஒரு காலைல வேக்கப் சாங், ஒரு பயங்கரமான சாங் போடுங்க, குறிப்பாக ரஜினிகாந்தோட சாங்கை போடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட போய் ஒரு பக்கம் கேமராவில் கெஞ்சிட்டு இருக்காரு. பிக் பாஸ் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து தண்ணி மட்டும் தான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே இது பண்ணதில்லை. ஸோ என் பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு தலைவர் பாட்டு போட்டிங்கன்னா என் வாழ்க்கையே சூப்பராக இருக்கும், சூப்பராக ஆரம்பிக்கும். காலைல தலைவர் பாட்டு மட்டும் போட்டுருங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சுற மாதிரி ரொம்ப நேரம் கெஞ்சிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக நாளைக்கு பாட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.